வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் எந்த மாதிரினா, நம்ம ஊரில் அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சால் அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம ஃப்ரீயாக கூட ரெடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி என்ன பிஸ்னஸ்னால், ட்ரை நீம் ஃப்ளவர் பிஸ்னஸ் தான். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வேப்ப மரத்தில் உள்ள இந்த வேப்பம்பூ இருக்கும். ஸோ அந்த வேப்பம்பூவை வச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், அதிக அளவு வேஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ நிறைய நம்ம வீணாக தான் பார்த்துருப்போம். எல்லா மரத்துலையும் வீணாக தான் இருக்கும், அதிகமாக பூக்கும். ஸோ ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பூ வந்து நிறையவே பூக்கும். ஸோ அந்த பூவெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி சன்லைட் படாமல் ட்ரை பண்ணி அப்படி நம்ம பேக் பண்ணி மொத்தமாக சேல் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் அந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தவிர இந்த ட்ரை பண்ண ஃப்ளவர்ஸை, அதாவது இந்த வேப்ப மரத்து பூவை நம்ம பவுடராக ஃபார்முக்கு மேக் பண்ணி கூட நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ அந்த பிஸ்னஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். தென் இந்த ட்ரை நீம் ஃப்ளவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேல் பண்ணுறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் வெறும் 100 கிராம்ஸ் வந்து 80 ரூபீஸ் வரைக்குமே நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். இதை விட அதிகமாகவும் செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏரியாவை விட வெளிநாடுகளில் தான் இதுக்கான மார்க்கெட் வந்து அதிகமாகவே இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. மெயினாக நம்ம ஏரியாவில் ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மெயினானது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணலன்னா, அதிகமாக வேப்பமரம் உள்ள லொக்கேஷனில் பர்டிகுலராக லேபர் வச்சு கலெக்ட் பண்ணலாம். ஸோ இல்லைனா லேபர் ஏன்னா அங்கே அந்தந்த இடத்துக்கு நம்ம லேபர் அனுப்ப முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக உங்களால் கலெக்ட் பண்ண முடியும், அதிகமாகவும் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதிகமாக நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த மெடிக்கல் பெனிஃபிட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணும்போது அதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டாக பேக் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். இதை தவிர நம்ம கிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி, லார்ஜ் குவான்டிட்டிலாம் இருந்துச்சுன்னா கிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி அதை பவுடர் ஃபார்முக்கு மேக் பண்ணி நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ இந்த பவுடர் ஃபார்முக்கு மேக் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். மெயினாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு FSSAIல மட்டும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் போதும். நம்மளால் இந்த பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இன்னும் ஸ்டாண்டர்டாக பண்ணணுன்னா இந்த கேப்சூல் ஃபார்மெட்டில் மேக் பண்ண முடியும். அதாவது இந்த ட்ரை பண்ண நீம் ஃப்ளவர்ஸை நம்ம பவுடராக மேக் பண்ணி, நல்ல ஃபைன் பவுடராக மேக் பண்ணி கேப்சூலாக கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா மெயினாக பேக்கேஜிங் தான் நம்மளுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டே வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பூலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கலெக்ட் பண்ண முடியும். ஸோ பேக்கேஜிங் ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ லோக்கல் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் பேக்கேஜே நம்மளுக்கு போதுமானது. இதே நம்ம ஃபாரின் மார்க்கெட்டுக்கு செல் பண்ணுறதுனா ஸ்டாண்டர்ட் பவுச் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது தவிர ஸ்பேஸ் வேணும். கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு, பேக்கேஜிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வேணும். தென் லேபர் வேணும். இனிஷியலாக 1 இல்லைன்னா ஒரு 2 பேர் இருந்தாலே போதும். பேக்கேஜ் பண்ணுறதுக்கு, அதை மொத்தமாக டெலிவரி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு 1 இல்லைனா 2 பேர் இருந்தால் போதும். ஸோ ப்ராப்பரான நம்மளால் ஒரு பிஸ்னஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ண வேண்டி இருக்கும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன், 100 கிராம் ட்ரை நீம் ஃப்ளவர் வந்து நம்ம பவுடர்லாம் எதுவும் மேக் பண்ணல, சாதாரண ட்ரை பண்ண நீம் ஃப்ளவர்ஸ் வந்து 80 ரூபாய்க்கு நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 1 கேஜி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ 1 கேஜிக்கு நம்மளுக்கு மினிமமாக ஒரு 400 வரைக்குமே நம்மளால் ப்ராஃபிட் மட்டுமே பார்க்க முடியும். ஏன்னா மற்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, நம்மளுக்கு பேக்கேஜிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ மினிமமாக நம்மளுக்கு ஒரு 400 வரைக்குமே நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது பவுடர் ஃபார்முக்கு நம்ம மேக் பண்ணும்போதெல்லாம் ஸோ இன்னுமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரை நீம் ஃப்ளவர்ஸ் வந்து மெயினாக மெடிக்கல் பெனிஃபிட்டுக்காக தான் அதிக அளவு இந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர் பொருள் நம்மளுக்கு அதோட அருமை தெரியுதோ இல்லையோ, ஆனால் வெளிநாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. அதனால தான் இது அதிக அளவில் மார்க்கெட்டிங் போகுது. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணணும். நம்ம ஆன்லைனில் ஜெனியூன் பையர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் இந்த வேப்பம்பூ கிடைக்கும்னு முதல்ல ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். பை. தேங்க்யூ.